அன்பானவர்களே, பீகார் தேர்தல் 2025 பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கோம். மொத்த தொகுதிகள் 243, மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 7.45 கோடிகள். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லக்கூடிய நாசகார பிஜேபி அரசு 243 தொகுதிகளுக்கு கூட ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியலை. 6/11/2025 அன்னைக்கு 121 தொகுதிகளுக்கும், 11/11/2025 அன்னைக்கு 122 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்தி முடித்து 14/11/2025 அன்னைக்கு தான் தேர்தல் முடிவுகளை வெளியிட்டுச்சு. டிஜிட்டல் இந்தியா, கூந்தல் இந்தியான்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சு 3 நாளைக்கு அப்புறம் தான் ஓட்டுக்களை எண்ணி தேர்தல் முடிவை வெளியிட்டுச்சு இந்த பாஜக அரசு. 243 தொகுதிகளில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2616 வேட்பாளர்கள். ஒவ்வொரு தொகுதியிலேயும் குறைஞ்சபட்சம் 4 முனை போட்டிகள் இருந்துச்சு. அதுபோக பல இடங்களில் பலர் சுயேட்சையாக தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. அதுபோக நோட்டாவும் அங்கே இருந்துச்சு. தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் அல்லது கூட்டணிகள்னு பார்த்திங்கன்னா, 1 தேசிய ஜனநாயக கூட்டணி, 2வது பெருங்கூட்டணி, 3வது பெரும் ஜனநாயக கூட்டணி, 4வது இதர கட்சிகள். முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவுடைய தலைமையில் போட்டியிட்ட கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இதில் பாஜக 101 இடங்களில் போட்டியிட்டுச்சு. அரசியல் புரோக்கர் நிதிஷ்குமாரோடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் 101 இடங்கள்லையும், லோக் ஜனசக்தி கட்சியான சிராக் பஸ்வானுடைய கட்சி 28 இடங்கள்லையும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி 6 இடங்கள்லையும், ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி 6 இடங்கள்லையும், சுயேட்சையாக ஒரு இடத்துலையும் மொத்தம் 243 தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி. இரண்டாவதாக பெருங்கூட்டணின்னு சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளுடைய தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்த கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் 137 இடங்கள்லையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 61 இடங்கள்லையும், மார்க்சிஸ்ட் லெனினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி 20 இடங்கள்லையும், மக்கள் மேம்பாட்டு கட்சி 12 இடங்கள்லையும், இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 9 இடங்கள்லையும், இந்தியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 4 இடங்கள்லையும் போட்டியிட்டுச்சு. மூன்றாவதாக பெரும் ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடிய கூட்டணி, அதில் ஏஐஎம்ஐஎம் அசதுதீன் ஓவைசியோட கட்சி 25 இடங்கள்லையும், ராஷ்ட்ரிய ஜோக் ஜனசக்தி கட்சி 25 இடங்கள்லையும், ஆசாத் சமாஜ் கட்சி 25 இடங்கள்லையும், அப்னி ஜனதா கட்சி 4 இடங்கள்லையும் மொத்தம் 79 இடங்களில் போட்டியிட்டுச்சு. அதுபோக இதர கட்சிகளும் போட்டியிட்டுச்சு. அதில் பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் பார்ட்டி 238 இடங்கள்லையும், மாயாவதியோடைய பகுஜன் சமாஜ் கட்சி 130 இடங்கள்லையும், ஆம் ஆத்மி பார்ட்டி 12 இடங்கள்லையும், ஜனசக்தி ஜனதாதளம் அப்படிங்கிற கட்சி 22 இடங்கள்லையும் போட்டிக்கிட்டாங்க. தேர்தல் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய தலைமையில் அமைஞ்ச தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 197 இடங்கள் கிடைச்சிருக்கு. பாஜகவுக்கு 89 இடங்கள். இது 2020 தேர்தலை விட 15 இடங்கள் கூடுதல். புரோக்கர் நிதிஷ்குமாருக்கு 85 இடங்கள் கிடைச்சிச்சு. இது 2020 தேர்தலை விட 42 இடங்கள் கூட கிடைச்சிருக்கு. அதே போல் பெருங்கூட்டணியில் உள்ள ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு 25 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. அது 2020 விட 50 இடங்கள் குறைவாக கிடைச்சிருக்கு. இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கு வெறும் 6 இடங்கள் தான். 2020 அவங்களுக்கு 19 இடங்கள் கிடைச்சிருந்துச்சு. 13 இடங்களை இழந்து 6 இடங்களை மட்டுமே 2025 வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ். அதே போல் பெருங்கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் லெனின் அவங்களுடைய இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. அது 2020 தேர்தலை கம்பேர் பண்ணுறப்ப 10 இடங்களை இழந்திருக்கு. இந்த தேர்தலில் ஏஐஎம்ஐஎம் அசதுதீன் ஓவைசியோடைய கட்சியான ஏஐஎம்ஐஎம் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. 2020 இவங்களுக்கு 1 இடங்கள் கூட கிடைக்கல. அதுபோக மாயாவதியுடைய பிஎஸ்பி கட்சிக்கு 1 இடமும் கிடைச்சிருக்கு. பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் பார்ட்டிக்கு 1 இடம் கூட கிடைக்கல. பல இடங்களில் அவங்க 3ஆவதாக வந்திருக்காங்க. 2.44% ஓட்டுகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தேஜஸ்வி யாதவ், இந்திய நேஷனல் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளுடைய கூட்டணி கட்சிகளாக பெருங்கூட்டணி இருந்துச்சு. இது வெறும் 33 இடங்களையே கைப்பற்றிருக்கு. பாஜகவுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெரிய வெற்றி பெற்றதற்கு பல காரணங்கள் இருக்குது. முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி சரியான ஒரு கூட்டணியை அமைக்கலை. ஜன் சுராஜ் பார்ட்டி, ஏஐஎம்ஐஎம், ஆம் ஆத்மி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி போன்ற கட்சிகள் எல்லாமே தனித்தனியாக போட்டியிட்டுச்சு. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இவங்க கூட்டணியில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா
இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றிகளை குவிச்சிருப்பாங்க, ஆட்சியையும் அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டணியை சரியாக அமைக்காததால் இவங்களுக்கு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கு. ரெண்டாவதாக எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரில் சரியான களப்பணியை காங்கிரஸ் கட்சி செய்யாதது ஒரு பெரிய தவறு. மூணாவதாக ராகுல் காந்தி மட்டும்தான் அதிக அளவு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார். இவருடைய பிரச்சாரம் அதிகமாக எஸ்ஐஆரை பற்றியும் ஓட்சோரியை பற்றி மட்டும்தான் இருந்துச்சு. என்டிஏ கூட்டணியால் சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் கிடைக்கல. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி நாங்கள் வந்தால் எல்லா விதத்துலையும் உங்களை மேம்படுத்துவோம்னு சொல்ல காங்கிரஸ் தவறிடுச்சு. நாலாவதாக கூட்டணி கட்சிகளையே ஒன்றுக்கு ஒன்று எதிராக போட்டியிட்டது. காங்கிரஸும் ஆர்ஜேடியும் 5 இடங்களில் எதிரெதிராகவும், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் 3 இடங்களில் எதிரெதிராகவும் போட்டியிட்டு இருந்துச்சு. ஒரே கூட்டணியில் இருந்த 2 கட்சிகள் ஒரே தொகுதியில் ஒன்றுக்கு ஒன்று எதிராக நின்று போட்டியிட்டதும் காங்கிரஸுடைய கூட்டணி தோல்வியை தழுவ மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதுபோக ஜன் சுராஜ் பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி, ஏஐஎம்ஐஎம் இவங்க எல்லாமே தனித்தனியாக போட்டியிட்டு ஓட்டுகளை பிரித்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வெற்றி கிடைக்க விடாமல் பண்ணுச்சு. ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படிங்கிற பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டியால் என்டிஏ கூட்டணி 19 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. காங்கிரஸ் கூட்டணி 14 இடங்கள்லையும், ஏஐஎம்ஐஎம் ஒரு இடத்துலையும், பிஎஸ்பி ஒரு இடத்துலையும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. பிஎஸ்பியால் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. அதே போல் ஏஐஎம்ஐஎம் அந்த கட்சியால் 7 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டியால் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியலைனாலும் சில இடங்களில் ஓட்டுகளை அவங்க பிரிச்சிருக்காங்க. அது போக 130 இடங்களில் நின்ன பிஎஸ்பி கட்சியும் பல இடங்களில் வெற்றி வாய்ப்புக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. பீகாருடைய மக்கள் தொகைன்னு பார்த்திங்கன்னா 13 கோடிகளுக்கு மேலே இருக்குது. அதில் பேக்வேர்டு கிளாஸஸ் 63% மக்களும், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு 19.65% மக்களும், ஷெடியூல் காஸ்ட் எஸ்சி 15.5% மக்களும், சுமார் 16% அப்பர் காஸ்ட்டும், 1.68% எஸ்டி ஷெடியூல் ட்ரைபும் இருக்காங்க. 82.69% இந்துக்களும், 16.87% முஸ்லீம்களும் பீகாரில் இருக்காங்க. முஸ்லீமுடைய பிரதிநிதித்துவம் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருக்குது. அமூர், கோச்சடாமன் அப்படிங்கிற 2 தொகுதியில் பார்த்திங்கன்னா 70% மேலே முஸ்லீம்கள் இருக்காங்க. இந்த 2 தொகுதிகளையும் ஏஐஎம்ஐஎம் கட்சி கைப்பற்றி இருக்குது. 60 தொகுதிகளில் 17.7% முஸ்லீம்கள் இருக்காங்க. 40 தொகுதிகளில் 25% முஸ்லீம்களும், 20 தொகுதிகளில் 20லேருந்து 25% முஸ்லீம்களும் இருக்காங்க. 16.87% முஸ்லீம்களுக்கு 243 தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 வேட்பாளர்கள் கிடைச்சிருக்கணும். நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து 4 கேண்டிடேட் மட்டும்தான் முஸ்லீம்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. பஸ்வானுடைய கட்சியிலிருந்து 1 கேண்டிடேட் முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தப்பட்டிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் மொத்தம் 5 முஸ்லீம் கேண்டிடேட் மட்டும்தான். அதில் நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த ஜெயின்பூர் அப்படிங்கிற தொகுதியில் மட்டும்தான் ஒரே ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி 15 வேட்பாளர்களை நிறுத்திச்சு, முஸ்லீம் வேட்பாளர்களை. அதில் 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்திச்சு, அதில் 2 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி 1 முஸ்லீம் வேட்பாளரை வெற்றி பெற செய்திருக்கு. ஜன் சுராஜ் அதாவது பிரசாந்த் கிஷோருடைய கட்சி 21 முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்திச்சு, மொத்தம் 238 தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு. ஏஐஎம்ஐஎம் பொறுத்த வரைக்கும் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 23 வேட்பாளர்கள் முஸ்லீம் வேட்பாளர்கள். அதில் 5 முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 243 தொகுதிகளில் 11 முஸ்லீம் வேட்பாளர்கள் மட்டுமே 2025 பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் 41 வேட்பாளர்கள், அதில் மொத்தம் 11 தான் கிடைச்சிருக்கு. மொத்தத்தில் முஸ்லீம்கள் இந்த தேர்தலையும் ஓட்டு வங்கியாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 23 வேட்பாளர்களை நிறுத்திய ஏஐஎம்ஐஎம் கட்சியை பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. உண்மையிலேயே பிஜேபியை தோல்வியடைய செய்யணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி ஏஐஎம்ஐஎம்மை தன்னோடு இணைச்சிருக்கணும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 11 வேட்பாளர்களில் 5 வேட்பாளர்கள் ஏஐஎம்ஐஎம் கட்சியோடது. முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை திட்டமிட்டு அழிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏஐஎம்ஐஎம் கட்சி போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றது மிக முக்கியமானது. ஆனாலும் முஸ்லீம்களே கூட ஏஐஎம்ஐஎம் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு வசைப்பாடுறதை நம்ம பரவலாக பார்க்குறோம். உண்மையிலேயே பிஜேபி கூட்டணியை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னா
காங்கிரஸ் கூட்டணி சரியான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கணும். ஏஐஎம்ஐஎம் உள்ளடக்கி ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருந்தா காங்கிரஸ் கூட்டணிக்கு பீகார் நல்ல ஒரு வெற்றியை தந்திருக்கும். முஸ்லிம்கள் தனியாகவும் போட்டியிடக்கூடாது, காங்கிரஸ் போன்ற மதசார்பற்ற கட்சி சேர்த்துக்கவும் சேர்த்துக்காது, ஆனாலும் ஓட்டை பிரிக்கக்கூடிய பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இந்த பீகார் 2025 தேர்தலில் இருந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி பாடம் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற நல்ல ஒரு கூட்டணியை அமைக்கணும், களப்பணியை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.